எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்றதுதான் வார்த்தை இல்லை நம்ம கிட்ட, இல்லையா? அவர் செஞ்சதுக்கு எத்தனை நன்மை சொல்லிட முடியும்? சொல்லுங்க பாப்போம். நன்றி 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 நன்றின்னு வாழ்க்கை ஃபுல்லா உட்காந்துருந்தாலும் கடவுள் நமக்கு செஞ்ச நன்மைக்கு நம்ம நன்றி சொல்றது பத்தாதுங்க. அவ்வளோ நல்லது. இந்த 26வது வருஷம், இந்த 25 கடைசி வரைக்கும் உயிரா நம்மளை வச்சு அவருக்கு நன்றி சொல்ல ஒரு தருணத்தை தந்திருக்காரு, இல்லையா? பிரைஸ் காட். எழுந்து நின்று ஒரு 5 நிமிடம் எல்லாரும் எந்திரிச்சு நின்று மனசு யாரையும் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்க்கவே வேண்டாம், நம்ம நன்றி சொல்லுவோம் கடவுளுக்கு. அவர் அவ்வளோ நல்லது செஞ்சிருக்காரு, இல்லையா? 1000 நன்மைகள். எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு? 1000 ஒன்னா 2 1000. இன்னைக்கு சிஸ்டர்கிட்ட பேசிட்டு வரும்போது அவங்க கார்ல சொல்லிட்டு இருந்தாங்க, எத்தனையோ மேடு பள்ளமா புரண்டடிச்சு தான் வந்தோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நானும் அதுக்கு ஆரம்பிச்சேன், எத்தனையோ புரண்டு அடிச்சு உருண்டு தான் வந்தோம், ஆனா எங்கேயும் நம்மளை நிறுத்த விடலையே, எங்கேயுமே நம்ம நிறுத்தல பாருங்க. யார் முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு போலையே. அப்பா இதுவரைக்கும் நம்மளை சந்தோஷமா கொண்டு வந்துட்டாரு. அவருக்கு நன்றி சொல்ற நேரம். சொல்லுவோமா? இந்த ஒரு அருமையான பாடலை பாடி நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எஸ், நன்றி. நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் தந்தீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. பைபிள்ல கடவுளுக்கு எபினேசர்னு ஒரு பேரு. எபினேசர் மனுஷங்களுக்கெல்லாம் நீங்க வச்சு பார்த்துருப்பீங்க பாருங்க, மிஸ்டர் எபினேசர் அப்படின்னா. எபினேசர்னா கடவுளுடைய பேர். எபினேசர்னு அர்த்தம் என்னன்னா இதுவரைக்கும் உதவி செய்தவர்னு அர்த்தம். எபினேசர்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் உதவி செய்து. அப்ப இந்த பாட்டு என்ன சொல்லுது பாருங்க, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரேன்னா இதுவரைக்கும் என்னை உதவி செய்து நடத்தி வந்தீரேன்னு அர்த்தம். சரிங்களா? பாடுவோமா? ஹல்லேலூயா. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரணத்தின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்களை கண்டேன். 2025 வருஷத்துல ஆண்டவருடைய கரத்தை எப்படியெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு இந்த பாடல் ஆசிரியர் எழுதியிருக்கிறார் பாருங்க. மரண பள்ளத்தாக்கிலே நான் நடந்த வேளை என்னை மீட்டெடுக்கிற உங்க கரங்களை நான் பார்த்தேன். நான் வாடி போய் நின்ன போது நான் மடிந்து விடாமல் என்னை தாங்கும் உன் கரங்களை நான் பார்த்தேன். அல்லேலூயா. கசப்பான சூழ்நிலைகளை எல்லாம் இனிமையான சூழ்நிலையாக நீங்க எனக்கு மாற்றி தந்தீங்களே அப்படின்னு இந்த வரிகள் சொல்லுகிறது. பிரைஸ் காட். உற்சாகமாய் ஓ ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டே. வாடுகின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாமல் என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மை அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. அப்பா நன்றிப்பா, நன்றிப்பா, உமக்கு நன்றிப்பா, உமக்கு நன்றிப்பா. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லாண்டவரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லாண்டவரே. உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு வார்த்தை இல்லாண்டவரே. எங்க இந்த ஒரு நாவு போதாது. உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு எங்க ஒரு நாவு போதாது. இந்த ஒரு வாழ்க்கை போதாது. அவ்வளவு நன்மை செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிஷமும் நன்மை. அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க சுவாசிக்கிற இந்த சுவாசம் கூட ஆண்டவரே இன்றைக்கு எங்களோடு இருப்பதற்கு காரணம் நீங்க செஞ்ச நன்மை தானப்பா. ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருட இறுதியிலே ஸ்தோத்திரம், நன்றி சொல்றோம். நன்றி இல்லாதவங்களா நாங்க இருக்கக்கூடாது ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து நாங்க குடும்பமாய் உமக்கு நன்றி சொல்றோம்ப்பா. இயேசுவின் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக இந்த இடத்துல ஸ்தோத்திரம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கடைசியா ஒரு விஷயம் மாத்திரம், கரங்களை எல்லாரும் உயர்த்திக்குவோம். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல நல்ல சொல்லுவோம். என்னை நடத்தி வந்தீரே. நன்றி
வார்த்தை இல்லையே. உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. இதுவரை எங்களை சுமந்து வந்தபடினால் நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இதுவரை எங்களை காப்பாத்தினபடினால் நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்துக்கு கடைசி வரைக்கும் இந்த பூமியில உயிரோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்தபடினால் நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. எங்கள் குடும்பங்களை பாதுகாத்தீங்களே நன்றி. எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தீங்களே உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒரு நாள் கூட ஆண்டவரே உணவில்லாம நாங்க பசியில வாடல ஆண்டவரே. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவு தந்தீரே உமக்கு நன்றி. நல்ல உடை தந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்ல ஆடைகளை தந்தீங்க. நல்ல அன்ற 3 வேளை நல்ல சாப்பாடு தந்தீங்க ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு நல்ல ஆகாரம் இல்லை, எங்களுக்கு நல்ல ஆகாரம் தந்தீங்க. எங்க எத்தனையோ பேருக்கு வீடுகள் இல்லாம ஆண்டவரே வீதிகள்ல ரோடுகள் எல்லாம் படுத்திருக்காங்கப்பா. பழைய துணியெல்லாம் பொத்திட்டு படுத்திருக்காங்கப்பா. ஆனா எங்களுக்கு நல்ல வீடு தந்திருக்கீங்களே. நாங்க சந்தோஷமா தங்குறதுக்கு, வசதியா இருக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல வீடு தந்திருக்கீங்களே. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு எத்தனை காரணம் இருக்கு ஆண்டவரே. ஓ நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? பிதாவே, நாங்கள் குடும்பமாய் இப்படி பிள்ளைகளாய் ஆராதித்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நாம் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். உட்காருவோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகதாக. கர்த்தர் இந்த இடத்துல அடையாள ஒரு சாட்சியாக நடத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு சிஎஸ் குடும்பத்தை சேர்ந்தவா. சின்ன வயசுலேயே 19 வயசுலேயே முழு ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். என் கணவர் ரோமன் கத்தோலிக்கு. மனுஷனுக்கு எவ்வளவோ சோதனைகள் வரலாம். ஆனால் என்னோட வாழ்க்கையில் வந்த சோதனை பெரு சோதனை. 2025 எனக்கு வந்த சோதனை மாதிரி யாருக்குமே வரக்கூடாதுன்ட்டு நான் ஜெபிக்கிறேன். திடீர்னு எங்கள் கணவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. எத்தனையும் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். ஆனால் அவருக்கு உண்மையான ரீசனை யாருமே சொல்லலை. கடைசியில் KMCHக்கு போங்கன்னு சொன்னாங்க. அப்போ அங்கே சொன்னாங்க, இவருக்கு இந்த நோய் இருக்குன்னு சொன்னாங்க. என் தலையில் இடி விழுந்தது மாதிரி அப்படி இருந்துச்சு. ஏன்னா நானும் அவர் தான் இருக்கிறோம், வேறு யாருமே என் கூட இல்லை. அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப அழ முடியல. அவருக்கு முன்னாடி என்னால் அழ முடியாமல் ஒரு சூழ்நிலை. அவர் முன்னாடி அழுதான் அவர் அழுதுருவார் ஒரு பயம். கடைசியில் அவங்கள்ட்ட போய் கேட்டேன். 10 to 15 lakhs ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆண்டவரே பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இங்கெல்லாம் முடியாதுன்ட்டு நான் உடனே சேலத்துக்கு போயிட்டேன். அங்கே போய் என்னோடய தேவைகளுக்கு கர்த்தர் பரிபூர்ணமாக பூர்த்தி செஞ்சார். 18 பிளட்டு போட்டாங்க. ஆனால் பிளட்டு ஏறுது, ஆனால் இறங்கி போயிடுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வியாழக்கிழமை ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. பிளட்டு பார்க்கும்போது 5 பாயிண்ட் தான் இருக்குது. அவங்க ஆப்ரேஷன் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு நான் ஒன்றுமே மனுஷன்ட்ட நான் எப்போவுமே அழமாட்டேன். கடவுள்கிட்ட மாத்திரம் தான் அழுவேன். என்ன ஆண்டவரே இப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் டாக்டர்கிட்டே சொல்லிட்டேன். எனக்கு கிடைச்சா கிடைக்கலாம், வேண்டாம், நீங்கள் ஆப்ரேஷனை பண்ணிடுங்க. ஆனால் எனக்கு கிடைப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னாங்க. ஆனால் அவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார், எனக்கு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அப்பவும் மனசில் ஆண்டவர் நான் எப்போவுமே கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்தேன். ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. வெளியே வந்தார். ஜூஸ் தான் குடிச்சிட்டு இருந்தார். அதுவும் வாய் வழியெல்லாம் டியூப் வழியை வயிற்றில் ஒரு டியூப்பு போட்டு குடிச்சிட்டு இருந்தார். 4 மாதமாக குடிச்சிட்டே இருந்தார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கும் நானும் மனசு தான், நானும் சாப்பிட்ணும். அவர் முன்னாடி தான் சாப்பிடுவேன். அது அவர் ஒரு வெறுப்பு மாதிரி தோணும். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். திருப்பி மறுபடியும் அவருக்கு மறுபடியும் அந்த பழைய பழக்க வழக்கத்துக்கு போயிட்டார். ஆண்டவர்கிட்ட நான் ஒன்று தான் சொன்னேன், எனக்கு நீ நல்லபடியாக திருப்பி கொடும், இல்லைன்னா ஜீவன் எடும் அப்படின்னு சொன்னேன். கர்த்தர் எனக்கு நல்லபடியாக 6 மாதம் ஆச்சு, நல்லபடியாக திருப்பி கொடுத்தாரு. 34 கிலோ தான் அவர் இருந்தார். இன்னைக்கு அவர் யாருமே நம்ப மாட்டாங்க. 34 கிலோ இருந்தால் 2 கீமோ கொடுத்தோம். 3வது கீமோக்கு முடியாது, நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க. 2 மாதம் 3 மாதம் தான் உயிரோடு இருப்பார். ஆனால் அவர் என்ன கேட்குறாரோ அதை வாங்கி கொடுத்துருங்கன்னாங்க. நானும் அதை மனசில் வச்சுட்டு நான் வாங்கி கொடுத்தேன். என்ன கேட்குறாரோ நைட்டும் பகலும் நான் தூங்க மாட்டேன்.
அவர் ஒரு அசைவுக்கும் நான் பார்த்துட்டே இருந்தேன். கர்த்தர் இன்னைக்கு ஆனால் எனக்கு மட்டும் ஒரு வசனம் மட்டும் உறுத்திட்டே இருக்கும், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு உள்ள ஒரு வசனம் எனக்கு எப்போவுமே எனக்கு மனசில் இருந்துச்சு. கர்த்தர் இந்த வரைக்கும் என்னை அவர் அற்புதமாக அதிசயமாக வழிநடத்திருக்கிறாரு. 34 கிலோவில் இருந்தவர் இன்றைக்கி 58 கிலோவில் இருக்கிறாரு. கர்த்தர் பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செஞ்சுருக்கிறாரு. எல்லாருமே பார்க்குறவங்கெல்லாம் இவர் நல்லாயிருவாருன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை யாருமே சொன்னதில்லை. மனசை தடப்படுத்திங்கன்னு சொன்னதை தவிர்த்து இவர் உயிரோட வருவார், இவர் பொழைச்சி வருவாருன்னு யாருமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. மனசை தடப்படுத்திக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு கண்ணு முன்னாடி இன்றைக்கி கர்த்தர் அற்புதமாகவும் அதிசயமாகவும் அவரை நிலைநிறுத்தியிருக்கிறாரு. ஊருக்கு கூட்டிகிட்டு போனவங்க கூட சொன்னாங்க, இவர் பிழைப்பாருன்னு நாங்கள் கூட நினைக்கல, எப்படி நீ காப்பாற்றின அப்படின்னு. நான் காப்பாற்றலை, தெய்வம் காப்பாற்றுச்சு. நான் கர்த்தரை மாத்திரம் நம்பினேன், நான் மனுஷனை யாரையும் நம்பலை. தினமும் நான் பகலெல்லாம் ப்ரேயர் பண்ண மாட்டேன். நைட்டு 12 மணிக்கு மேலே தான் நான் எப்போவுமே கண்ணீரோட ப்ரேயர் பண்ணுற வழக்கம். அது எப்போவுமே கர்த்தர் தனித்து தான் நான் ஜெபம் பண்ணுவேன். யார்கிட்டையும் என்னோடய கவலையை பூர்த்தி செய்ய மாட்டேன். கர்த்தர்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு அவர் ரெட்டத்தனையாக பதில் கொடுத்து சுகத்தோடு பலத்தோடு வந்திருக்கிறாரு. ஆலயத்துக்கு அவர் வரவே மாட்டார், ரோமன் கத்தோலிக். கர்த்தர் இந்த இடத்துல அவரை ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியில் இருக்கிற பிரதர் இருதயசாமி, இவர் பேர் போலீஸாக இருந்தவர். போலீஸாக இருந்தவர், இன்ஸ்பெக்டர் இருந்தார், சப் இன்ஸ்பெக்டராக இருந்தவர். இப்போ எவ்வளோ திடகார்த்தமாக இருக்கார் பாருங்கள். இதை விட ரொம்ப திடகார்த்தமாக இருந்த ஒரு மனுஷன். அவருடைய மனைவி தான் அவங்க. திடீரென்று ஒரு புற்றுநோயின்ட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் கீமோதெராபிலாம் கொடுத்து நானும் என் மனைவி வீட்டுக்கு போய் அப்போ போகும்போது பாருங்கள், சிஸ்டர் சொன்ன மாதிரி 34 கிலோ ஆகி கம்பளி பொத்தி ஒரு எலும்புக்கூடு உட்காந்துருந்துச்சு, அவ்வளோதான். அதாவது சிஸ்டர் சொன்ன மாதிரி யாருமே நல்ல வார்த்தைகளை பார்த்தா சொல்ல முடியாது. அவங்கள தான் ஆறுதல் படுத்திட்டு தான் வருவாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப நம்ம அவங்கள பாராட்டணும். அவங்க அதிகமாக ஜெபிச்சிருக்காங்க. அவங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மறுஜீவனை தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். இன்றைக்கு இவரே வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. தான் மனைவியை ஏற்றிட்டு காந்திபுரம் எங்கெல்லாமோ போகணுமோ போயிட்டு வராரு. இன்றைக்கு இந்த பூமியில் இருந்திருக்க வேண்டிய மனிதனே இல்லை. இவர் 2026 இவர் பார்த்துருக்க முடியாது, ஆனால் கடவுள் நிறுத்தியிருக்கிறாரு. இயேசு அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. இன்றைக்கி 34 கிலோவிலேருந்து 58 கிலோவுக்கு போயிட்டார். சாதாரணமாக இருக்கிறார். நான் சொல்கிறேன் பாருங்கள், என்னை விட இவர் ரொம்ப ஆரோக்கியமாக இன்றைக்கி இருக்கிறார். அந்த எந்த அறிகுறியும் இல்லைன்றார். நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா ஹாப்பியாக இருக்கிறேன். இதை செஞ்சது கர்த்தர் மட்டும்தான், இயேசு மட்டும்தான். இன்னும் இவங்க இருவரையும் பாருங்கள், இது ஒரு சாட்சியாக நிறுத்திட்டார் இவங்க 2 பேரையும். இந்த சாட்சியை பார்க்குறவங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க எத்தனையோ பேர் இதே நிலைமையில் இருப்பாங்க. இன்றைக்கி சிஸ்டர் சோமனா சொன்ன இந்த சாட்சி அவங்களுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும். இயேசு சுகத்தை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விசுவாசத்தை அவங்களுக்கு கொடுக்கும். இந்த அற்புதமான சாட்சிக்காய் கரங்களை தட்டுவோம். காட் பிளெஸ் யூ பிரதர். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ சிஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ஒரு விசை கூட தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். நன்மை செய்திருக்கிறார். நம்ம கால் இன்னைக்கு 2026 நிற்குது. 2026 நானும் நிற்கிறேன்னு நம்ம சொல்லிக்கலாம். பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். முக்கியமான ஒரு நேரத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய வசனம் இந்த வருஷத்துக்கு கர்த்தர் நமக்கு என்ன பேசுகிறார் என்கின்ற காரியத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். குறித்த நேரத்திற்குள்ளாக நம்முடைய சபை நிறைவு பெறும் என்பதை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குன்னு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுப்பார், அதை நம்ப செய்வார். வேதம் ஃபுல்லாக வசனம்தான், பைபிள் ஃபுல்லாக வசனங்கள் இருக்கிறது, வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. வாக்கு தத்தம்னா, நான் உனக்கு இதை செய்வேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு வசனத்தில் போட்டிருக்கிறார் இல்லையா? எப்படி வேதம் ஃபுல்லாக ப்ராமிசஸ் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களிலே ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நம்ப பண்ணுறாராம், நம்மளை நம்ப வைக்கிறாரு.
இத்தனை வார்த்தைகள் வேதத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு வசனத்தை நம்மளை நம்ப பண்ணுவார். அதை தான் சங்கீதம் 119:49 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு. வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். பாருங்க, அப்போ கடவுள் ஒரு வசனத்தை என்ன செய்கிறாராம், நம்மளை நம்ப பண்ணுறாராம். ஏன் நம்ப பண்ணுறாரு? அவர் முதல்ல அவர் காரியத்தை உடனே செய்கிறதில்ல, அவர் உடனே ஒன்றை செஞ்சிடறதில்ல. முதல்ல ஒரு வசனத்தை அனுப்புவார், அதை நம்மளை என்ன செய்ய வைக்கிறாரு, நம்ப வைக்கிறாரு. அதை நாம் நம்பும்போது, அதை விசுவாசிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி தான் பாருங்க, போன வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு ஏசாயா 58:11 கொடுத்தார். என்ன வசனம்? எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் எங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இப்படி தான் ஆண்டவர் நமக்கு போன வருஷத்தில் 2025 நியூ இயரில் வசனத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி போன வருஷம் ஒரு வசனம் கொடுத்தார் இல்லையா? அப்போ இந்த வருஷம் இந்த 26க்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை நமக்கு தரப்போகிறாரு. இந்த வருஷம் புது வசனம் தராருன்றதுக்காக போன வருஷம் நமக்கு கொடுத்த அந்த வசனத்தை ஆண்டவர் எடுத்துடுறது இல்லை, அதுவும் அங்கே தான் இருக்குது. இப்போ நமக்கு கொடுக்க போகிறதும் நமக்கு ஆடட் பிளெஸ்ஸிங்காக இருக்கும். ஆடட் பிளெஸ்ஸிங் தான் இது. புதுசாக ஒன்று வந்ததுனால பழசு நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஆண்டவர் டப்புன்னு எடுத்துறது இல்லை. உனக்கு தான் புதுசு கொடுத்துட்டால பழசு கொடுன்னு ஆண்டவர் எடுக்கிறது இல்லை. அதுவும் இருக்கும், இதுவும் நம்மோடு சேர்ந்து கொள்ள போகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட், அல்லேலூயா. ஸோ இந்த வருஷம் ஆண்டவரே என்ன எனக்கும் என்னுடையவர்களுக்கும் என்னுடைய ஜனங்களுக்கும் நீங்கள் என்ன ஆண்டவரே வார்த்தை கொடுக்குறீங்க அப்படின்னு போட்டபோது ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து சொன்னார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. God spoke to me that he is going to send forth his help. அவருடைய உதவியை நமக்கு அனுப்ப போவதாக ஆண்டவர் எனக்கு திட்டமாய் பேசினார். ஆமென். அவர் பேசும்போது பாருங்க, குறிப்பாக ஒரு வசனத்தை என் மனசில் ஆண்டவர் அந்த வசனம் எனக்கு பப்ளாச்சு. அது என்ன வசனம்னா சங்கீதம் 121:2. இது வாக்குத்தத்த வசனம் கிடையாது. எல்லாரும் சொல்லுவோம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வருமா? ஒத்தாசை. ஒத்தாசைன்னு என்னது? இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? மை ஹெல்ப் cometh from the Lord which made heaven. ஒத்தாசைன்னா என்னது? இங்கிலீஷில் ஹெல்ப்னு அர்த்தம். எனக்கு ஹெல்ப் வரப்போகுது. எங்கேருந்து வரப்போகுது? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை, உதவி வரப்போகிறது. எனக்கு உதவி மனுஷன்ட்ட இருந்து வரப்போவது கிடையாது. மேற்கிலிருந்து லெஃப்ட் சைடு ரைட் சைட்லேருந்து உதவி வரப்போகிறது கிடையாது. எனக்கு எங்கேருந்து உதவி டைரெக்டாக வரப்போகுது? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறது. அப்போ இது ஆண்டவர் திட்டமாக பேசினார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை, உதவி நமக்கு வரப்போகுது. என் வார்த்தை கேட்டுட்டு இருக்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், பிரைஸ் காட், உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வரப்போகுது. அந்த ஹெல்ப் எங்கேருந்து வரப்போகுதுன்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின வேர்ல்டுக்கே ஓனர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் உதவுனா எப்படி இருக்கும் பாருங்க. ஆமென். பிரைஸ் காட். ஒரு குழந்தை கதை கேட்டிருக்கீங்களா? ஒரு குட்டி பாப்பா ஒரு கடைக்கு முன்னாடியே போயிட்டு சாக்லேட் வாங்க அது போச்சான். அப்போ அந்த சாக்லேட் கடைக்காரரு, நீ எடுத்துக்கோ, நல்லா அந்த பிள்ளை இருந்தோடனே காசெல்லாம் வாங்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எடுத்துக்கோப்பா, நீ உனக்கு பிடிச்ச மிட்டாய் எடுத்துக்கோ. இல்லை அங்கிள், இல்லை அங்கிள்னுக்கிட்டே இருந்துச்சான். நீ ஏதாவது பாட்டிலை திறந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு இருக்காங்க. வேண்டாம் அங்கிள்னு சொல்லிகிட்டே இருந்துச்சுன்னா, உடனே இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவராக முடிய திறந்து கொஞ்சம் மிட்டாய் எடுத்து அந்த பாப்பா கையில் கொடுத்துருக்குறாரு. இருந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காரு. உடனே வாங்கிச்சான். உடனே இவர் கேட்டாராம், நீ எடுத்துக்கோன்னு சொல்ல இல்லை, நீ எடுத்துக்கல, நான் கொடுக்கையில மட்டும் நீ வாங்கிக்கிட்டியே ஏன்னு கேட்டுச்சான். ஏன்னு கேட்டாராம் அவர். உடனே அந்த பாப்பா சொல்லிச்சான், நான் எடுத்தா என் கை குட்டி கை, ஒரு மிட்டாய் 2 மிட்டாய் தான் வரும். நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்கள் கை பெரிய கை, 10-15 மிட்டாய் உள்ளே இருக்கும். அதனால தான் வெயிட் பண்ணேன் நீங்கள் கையை வச்சு எடுக்கணும்னு. அல்லேலூயா. பாருங்க, இப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வருதுன்னா அது சாதாரண ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன?
மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்க போகிறது. அல்லேலூயா. வாழ்க்கையில் நீங்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தினால இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருக்கும், ஆன்லைனில் வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த 2026ஆம் ஆண்டில் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன வரப்போகுது? ஒரு ஒத்தாசை உதவி வரப்போகிறது. அது மிகப்பெரிய உதவியாய் இருக்க போகிறது. அதை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க, கண்டிப்பா இது நான் செஞ்சது இல்ல, அவரை தவிர வேற யாருமே இதை செஞ்சிருக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்படி சொல்லுவோம் பாருங்க. இந்த வார்த்தையை ஆண்டவர் என் மனதிலே போட்டதுனால பிரைஸ் காட், அப்ப எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், அப்ப எனக்கும் என்னுடையவர்களுக்கும் கர்த்தாவே நீங்கள் மிகப்பெரிய உதவி செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு முதலாக பாஸ்டர் தெபோரா, கோயம்புத்தூர் ஏஎஃப்டி சர்ச் பாஸ்டர், அவங்களையும் நானும் பேசிகிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு காரியத்துக்காக தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த வேர்டு அவங்கள்ட்ட தான் சொன்னேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட தான் இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் பாருங்க. அல்லேலூயா. மனசுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம். அல்லேலூயா. ஆனாலும் இந்த வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, இந்த வசனம் தேவனுடைய வாயிலிருந்து வந்ததாக இல்லை. இது ஒரு சங்கீதக்காரன் அவனுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிற ஒரு வசனமாக தான் இருக்குது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர்கிட்டருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு அந்த சங்கீதக்காரன் ஒரு விசுவாச ஒரு அறிக்கை, டிக்ளரேஷன், ஃபெய்த் டிக்ளரேஷன் சொல்கிற ஒரு வார்த்தை தான் இது. கடவுள் வாயிலிருந்து இதை சொன்னாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்மளால் நம்ப முடியும். ஆனால் இதை வாக்குத்தத்தமாக எப்படி ஆண்டவரே நான் எடுத்துக்க முடியும்? உங்கள் வாயிலிருந்து வந்ததுக்கு பேர் தான் என்னது? வாக்குத்தத்தம். இது சங்கீதக்காரன் தாவீது சொன்னதை நான் வாக்குத்தத்தமாக எடுத்துக்க முடியாது. ஆனால் சங்கீதக்காரன் தாவீது சொன்னதை நான் சொல்ல முடியும், அறிக்கை செய்ய முடியும், நானும் அவனை போல சொல்ல முடியும். ஆனால் வாக்குத்தத்தமாக எடுத்துக்க முடியாத ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபத்தில் பிரைஸ் காட் அல்லேலூயா தேவ சமூகத்தில் இருந்தபோது ஆண்டவர் திட்டமாய் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். அந்தபடியாக ஏசாயா 41ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். இதுதான் நம்முடைய 2026ஆம் ஆண்டின் வாக்குத்தத்தமாக இருக்க போகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவரே சொன்ன வசனத்தை ஆண்டவர் நமக்கு அனுப்புனாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்றார்? உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராகிய நான், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, என்ன கையை பிடிச்சான்? வலது கை. எல்லாரும் சொல்லுங்க, வலது கையை பிடித்து அல்லேலூயா பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய வசனங்களை சற்று பார்த்து விட்டு இந்த வசனத்தை உங்களுக்கு விளக்கி சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். பாருங்க, 8வது வசனத்திலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஆண்டவர் நம்ம எங்கிருந்து தெரிந்து கொண்டார் என்பதிலிருந்து ஆரம்பிக்கிறது பாருங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, இது யாரை குறித்து சொல்லுதுன்னா நம்மளை குறித்து தான் சொல்லுது. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. அடுத்த வசனம் எங்கிருந்து நம்மளை எடுத்திருக்காரு பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து, எல்லாரும் சொல்லுங்க, எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்ன பாருங்க. ரொம்ப பெரிய பெரிய ஆட்களாய் நாம் இருக்கிறதுனால கடவுள் நம்மளை என்ன செஞ்சுக்கல, செலக்ட் பண்ண கிடையாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட எண்ணமே ஆண்டவர்கிட்ட நமக்கு இருக்கவே கூடாது. நான் ரொம்ப பெரிய ஆளுனால தான் என்னை ரொம்ப செலக்ட் பண்ணிட்டார் போல், நான் ரொம்ப புத்திசாலி போல், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே எங்கேருந்து எடுத்தார் பார்த்தீங்களா? நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து. அல்லேலூயா. கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்துனா, வீட்டில் காம்பவுண்ட் வால் இருக்கு, இந்த வந்தது வச்சது போனது, சட்டி பிடிக்கிற துணி, இதெல்லாம் எங்கே தூக்கி போடுவோம்? தூக்கி போட்டா சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் வீட்டில் வேலி இருக்குது, காம்பவுண்ட் இருக்கு? பிரைஸ் காட். அல்லேலூயா. நடு வீட்டில் வைப்போமா? பேஸ்ட், பிதிக்கி போட்ட பேஸ்ட்டு நடு வீட்டில் போடுவோமா? என்ன எங்கே போடுவோம்?
நேராக அந்த காம்பவுண்டுக்கு தான் எரியும், அங்கேருந்து குப்பைக்கு நேராக போயிடும். அப்படி தானே? அப்போ இந்த பூமியின் கடையாந்திரம்ன்றது பூமிக்குள்ள காம்பவுண்டு. இந்த வேலியோரம் கிடக்கிறதெல்லாம் விலையேற பெற்றதா வேண்டாததா? வேண்டாதது. வேண்டாத துணி, கிழிஞ்சு போன ட்ரௌசரு, ஷேவ் பண்ணி போட்ட பிளேடு எல்லாமே அங்கே வேண்டாதது தான் அங்கே கிடக்கும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை எங்கேருந்து நான் எடுத்தேன்? பூமியின் கடையாந்திரங்கள்லேருந்து எடுத்தேன்னா என்ன அர்த்தம்? வேண்டான்னு ஒதுக்கி போட்ட இடத்துலேருந்து உன்னை எடுத்தேன். அப்போ நீ யாரு? குப்பையிலேருந்து நான் உன்னை எடுத்தேன்னா நீ யாரு சொல்லுங்க? வேண்டாத இடத்துல, வேண்டாதவைகள் இருக்கும் இடத்திலிருந்து உன்னை நான் எடுத்தேன்னா உன் பேர் என்னது? வேண்டாதவன். ரெண்டாவது, குப்பையிலிருந்து நான் உன்னை எடுத்திருக்கிறேன்னா நீ யாருன்னு என்னை பார்த்து கேட்குறாரு. என்ன அர்த்தம்? குப்பை. நான் யாரா இருந்தேன்னா அவ்வளோதான். மனுஷங்களுக்கு வேண்டாதவங்களா, நம்ம தள்ளப்பட்டவங்களா, புறக்கணிக்கப்பட்டவங்களா, ஒரு ஓரத்தில் கடந்த நம்மளை, வேறு யாருமே பார்க்காத நம்மளை, யாருமே கண்டுக்காத நம்மளை நம்ம ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வச்சு எடுத்திருக்கிறாரு பாருங்க. கைத்தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் காட். நம்ம ரொம்ப நல்லவங்கன்றதுக்காக நம்மளை தூக்கலை. உன்னை தூக்குறதுக்கு வேறு யாருமே இல்லை, உன்னை கண்டுக்கிறதுக்கு வேறு யாருமே இல்லை. நானும் உன்னை கண்டுக்கலைன்னா போச்சு அப்படின்னு ஆண்டவர் எடுத்து தான் ஒவ்வொரு வசனமாக கீழே பேசுகிறார் பாருங்க. அல்லேலூயா. 10வது வசனத்தில் பாருங்க. 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். அடுத்த வசனம், இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். அடுத்த வசனம், பிரைஸ் காட், உன்னோட போராடினவர்களை தேடியும், எல்லாரும் சத்தமா வாசிப்போம், உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த வசனம் வேணும்? சில நபர்களை பாருங்க, போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, நமக்கு நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க பாருங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நல்ல செய்தி உங்களுக்கு வருகிறது. எத்தனை பேருக்கு இந்த வசனம் வேணும்? போராடியே வாழ்க்கையில் பாதி நாள் போயிடும் நமக்கு பாருங்க. நம்ம நல்லா தான் இருப்போம், வரைஞ்சிக்கிட்டு வருவான், சண்டைக்கு வருவாங்க. அல்லேலூயா. வசனம் உங்களுக்காக கர்த்தர் அனுப்புகிறார். உன்னோட போராடினவர்களை தேடியும். எங்கடா இங்க இருந்து ஒருத்தன் கத்திட்டு இருப்பானே, ஒருத்தனை காணமே நீங்க சொல்லுவீங்க. ஆமென். உங்க வழியில ஆண்டவர் அவனை நிற்க விட மாட்டாரு. ஆமென் சொல்லுவோம். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் அவ்வளவுதான், ஒன்றுமில்லாமல் இல் பொருளாய் போவாங்க. உங்களோட யுத்தம் பண்ண வர மனுஷங்க இல்லாமலே போயிடுவான் அவன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அடுத்த வசனம் இங்கே தான் ஆரம்பிக்கிறாரு. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். எத்தனை பேர் என்னை கவனிக்கிறீங்க பாருங்க. இந்த வசனத்தில் உன் தேவனாய் இருக்கிற நான், வேற யாரும் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட இதெல்லாம் செய்ய போகிறது இல்லை. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் டைரக்டாக உன் வலது கையை பிடித்து, எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், வலது கையை பிடித்து. எதுக்குங்க இடது கையை பிடிச்சுன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா கையினே சொல்லாமலே இந்த வசனத்தில் விட்டுருக்கலாமே. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நான் உன்கிட்ட நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் வசனத்தில் உன் வலது கையை பிடித்து. ஆமென். பிரைஸ் காட். ஒரு வலது கையை பிடிச்சி பயப்படாத. அல்லேலூயா. எந்த இதுக்கெல்லாம் பயந்து போய் வந்திருக்கீங்க? எதுக்கெல்லாம் பயப்படுறீங்க? எதிர்காலத்துக்கு பயமா? எப்படி வாழ்க்கை இருக்குன்னு பயமா? எப்படி பிஸ்னஸ் போகணும்னு பயமா? எப்படி சர்ச் நடக்கும்னு பயமா? போன வருஷம் எத்தனையோ பயங்களெல்லாம் தாண்டி வந்தோம் பாருங்க. பயம் உள்ளுக்குள்ளே ஓரத்தில் ஒரு திகில் இருந்துக்கிட்டே, படிப்பை குறித்து பயமா, ஒரு லேப்டாப்னு அதை நினச்சாலே நமக்கு அப்படியே பீட் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு கம்மியாகுது பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பயப்படுறோன்னு அர்த்தம். அந்தந்த இடத்துலலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து கையை கொடுத்து சொல்கிறாரு. எந்த கையை பிடிச்சி? வலது கையை பிடிச்சி பயப்படாதே அப்படின்றாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வலது கை அப்படின்ற காரியத்தை கண்டிப்பாக அதில் இந்த வசனத்தில் ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்க வேண்டாம். அது கொஞ்சம் ஆழம் போய் பார்த்தா, the right hand is seen as a place of honor, status and strength. வலது கைன்னு சொன்னாலே
ஹானர்னு அர்த்தம், கனம்னு அர்த்தம். அல்லேலூயா. இரண்டாவது ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ்ன்னு என்னது? தகுதி. மூணாவது ஸ்ட்ரெங்க்த்னு அர்த்தம், பலம்னு அர்த்தம். இப்போ வலது கை இப்படி தூக்கி பிடிச்சா அல்லேலூயா கனம்னு அர்த்தம். இரண்டாவது என்ன சொன்னேன்? ஸ்டேட்டஸ், தகுதி அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது ஸ்ட்ரெங்க், பலன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆண்டவர் ஏன் வலது கையை ஏன் பிடிக்கிறாருன்னா இது மூணுமே என்கிட்ட இப்போ ஆமாம், அவ்வளோதான். கனமே எதுவுமே என்ன செய்ய மாட்டேங்குது, மதிக்கவே சொல்லுவோமா இல்லையா? சில நேரங்களில் பாருங்கள், நம்ம கலோக்கியல் லாங்குவேஜில் சொல்ல முடியும், எது கூட என்னை மதிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம். அதே தான், நாய் கூட என்னைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன எத்தனை பேர் அதை சொல்லியிருக்கீங்க? நாய் கூட என்னை மதிக்க மாட்டேங்குது. அது கூட பாருங்க, என்னை பார்த்து குலைக்க கூட மாட்டேங்குது. உனக்காக நான் குலைச்சி எங்குள்ள எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிறது விரும்பலன்னு அது வாட்டு அசால்ட்டா போகுது பாருங்க. அதுக்கே நம்மளை பார்த்தா இவனுக்கெல்லாம் குலைக்கலாம் கூடாதுன்ட்டு அது அமைதியாக போகுது. ஸோ என்ன சொல்கிறேன், முதலாவது ஆண்டவர் வலது கையை பிடிக்கிறாருன்னா அந்த வலது கையில் கனம் இருக்கிறது. ஆனால் அந்த வலது கையில் இருக்க வேண்டிய கனம் என்கிட்ட இல்லை. அதனால் இந்த வருஷம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரா, உன் கையில் கனம் இல்லை, இப்போ என் கையை வச்சு உன் கையை நான் பிடிக்க போகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எங்கெங்கெல்லாம் கனவீனமானோமோ, எங்கெங்கெல்லாம் கனவீனப்படுத்தப்பட்டோமோ, எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் நம்மளை மதிக்கலையோ, ஆண்டவர் இந்த சூழ்நிலையை இந்த வருஷம் மாற்றும்படி விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் காட். கனம், அப்படி அந்த ஒரு கணம்னு உங்களுக்கு இருந்தால் தான் ஒருத்தவங்க கூப்பிடவே செய்வாங்க. உங்களுக்கு தெரியுமா? தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, மதியாதவன் வீட்டில் மிதியாதே, மதியாதவன் வீட்டில் மிதியாதே. உன்னை மதிக்கலைன்னா நீ என்ன செய்யாத, அவன் வாசலை மிதிக்க. அப்போ மதிக்கிறதுனா என்ன? அந்த பழமொழியில் வர மதிக்கிறதுனா என்ன, மதிப்புனா என்ன, ஹானர் பண்ணுறதுனா என்ன? இன்விட்டேஷன், உங்களை கூப்பிடுறது. மதியாதவன்னா என்ன அர்த்தம்? இந்த பழமொழியை பொறுத்தளவில் உன்னை கூப்பிடாதவன் அர்த்தம். அவன் ஏன் கூப்பிடல? உனக்கு அங்கே மதிப்பு இல்லை. உன்னையெல்லாம் கூப்பிட்டு என்ன ஆயிரப்போகுது? நீ எல்லாம் கூப்பிடுறதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆளா? இதெல்லாம் இதுக்குள்ள அகராதியில் உள்ள இருக்கு பாருங்க அர்த்தம். ஒருவேளை என்னுடைய தராதரத்துக்கு உன்னையை கூப்பிட்டு என் பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதா நான்? அதனால் நான் உன்னை என்ன செய்யவே மாட்டேன், கூப்பிடவே. ஒரு வேலை எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என் வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா, இந்த 2026ஆம் ஆண்டில் விசுவாசிக்க ஆரம்பிங்க. உங்களை எவெல்லாம் மதிக்கலையோ இயேசுவின் நாமத்தினாலே அவன் வந்து உங்கள் முன்னாடி கை கட்டி அல்லேலூயா உங்களுக்கு கனத்தை செலுத்துகிற நாள் வரும். காரணம், உங்கள் வலது கையை கர்த்தர் பிடித்திருக்கிறார். அவர் உங்கள் வலது கையை பிடிச்சிருக்கிறாரு. அவன் மதிச்சுத்தான் தீரணுன்ற ஒரு சூழ்நிலை உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. குடும்பத்தில், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், அல்ல எங்கேயா இருக்கட்டும், அல்ல நீங்கள் இழந்து போன கனம் மீண்டுமாய் உங்களுக்கு வரும். காரணம், கர்த்தர் உங்களுடைய வலது கையை பிடிச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் காட். ஏன் இந்த வலது கரம் கனத்திற்குரிய இடம் என்று நான் சொல்லுகிறேன்? வசன ஆதாரங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன் பாருங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. எபிரேயர் 1:3, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால் தாமே தம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இப்ப பாருங்க, இப்ப ஜீசஸ் எங்க இருக்கிறார்னா பரலோகத்தில் இருக்கிறார். அப்படிதானே? இப்ப ஜீசஸ் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கு. பரலோகத்துல எங்க இருக்கிறாருன்னு கேட்டா, பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறாராம். பைபிள் கிளியரா சொல்லுது. ஜீசஸ் எங்கங்க? சொர்க்கத்துல இருக்கிறாருங்க. பைபிள்ல கிளியரா சொல்லுது. சொர்க்கத்துல எங்க இருக்கிறாருன்னா, உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தான்.
பிதாவாகி தேவனுடைய ரைட் ஹேண்ட் சைடுல உட்கார்ந்து இருக்கிறாராம். அப்ப பாருங்க, இந்த ரைட்டுன்னு சொல்றதுக்கு முக்கியமான அர்த்தம், இயேசுவை ஏதோ ஒரு இடத்துல உட்கார வைக்கல, ரைட் சைடு உட்கார வைத்திருக்கிறாராம். இரண்டாவது ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் 2வது வசனம். அவர் தம்முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். மூன்றாவது 1 பேதுரு 3:22. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஆதார வசனங்கள் தான். பிரைஸ் காட். 1 பேதுரு 3:22 சொல்லுகிறது, ஹல்லேலூயா, அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. கடைசியா அப்போஸ்தலர் 7:55-56 வசனங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 7 verses 55 and 56 உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். என்னத்தை நான் சொல்ல வரேன்? இத்தனை வசனத்தை போட்டு வாசித்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அத்தனை வசனமும், நான் உங்களுக்கு சொன்ன அத்தனை வசனத்திலையும் பிதாவானவர் இயேசுவை ரைட் சைடு உட்கார வச்சிருக்கிறாராம். அதை காண்பிப்பதற்கு தான் அத்தனை வசனம் எடுத்தேன். உங்களுக்கு இப்போ புரியலைனாலும் யூடியூப்ல போடும்போது வசனத்தை கரெக்டாக பார்த்து நீங்கள் பொறுமையாக கேளுங்க. ஹல்லேலூயா. அப்ப இயேசு வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்னா, இயேசு எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார்னா, the right hand side of the Father or the right side represents the achievement, the place of achievement. சாதனையின் இடம்னு அர்த்தம். ரைட்னா என்னது? அப்ப இப்படி கை தூக்கி காமிப்பாங்களே அப்படின்னு என்ன அர்த்தம்? சாதிச்சனா இல்லையா அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது அதிகாரம்னு அர்த்தம். என் கையில் என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. மூணாவது என்னது இருக்கு? பவர், வல்லமை இருக்கிறது. நான் சொன்னா கேட்டுதான் தீரணும், நடக்கணும். நாலாவது நான் ஏற்கனவே சொன்னேன், கனம், ஸ்டேட்டஸ், ஸ்ட்ரென்த். அப்படி தோல்ல அப்படி பைசப் அப்படி தட்டிட்டு சொல்லுவாங்களே, என்னவா? ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்கு. அப்ப வலதுனா என்னது? அல்லேலூயா, சாதனை. ரெண்டாவது அதுக்கு அடுத்து என்ன சொன்னேன்? ஆளுமை. மூணாவது வல்லமை, அதிகாரம், கனம், ஸ்டேட்டஸ், தகுதி, ஸ்ட்ரென்த். இத்தனையும் சொன்னேன் பாருங்க. அப்ப தேவன் இந்த வசனத்தை நமக்கு கொடுத்தார் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் வலது கையை பிடித்துனா என்ன அர்த்தம்னா, நான் சொன்ன இத்தனை இப்போ உன்கிட்ட கிடையாது. அச்சீவ் பண்ணிருக்கியான்னு கேட்டா, என்ன ஆண்டவரே, எல்லாம் என்னை சுற்றி இருக்கிற எல்லாவனும் சாதிக்கிறான். எத்தனை பேர் என் வார்த்தையை கேட்குறீங்க? என்னை சுற்றி இருக்கிற எல்லாவனும் என்ன செய்கிறான்? சாதிக்கிறான். என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே ஆண்டவரேன்னா என்ன அர்த்தம்? ஏன் வலது கை எப்படி கிடக்கு? செயலிழந்து போய் கிடக்குன்னு அர்த்தம். Praise God. Hallelujah. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த புது வருஷத்தில் எந்த கை செயலிழந்து போயிருக்குன்னு சொன்ன? ஹேண்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட். சாதிக்கிற கை தளர்ந்து போய் கிடக்க ஆண்டவரே. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன், அதுதான் நடக்க போகுது. நான் உன் வலது கையை, உன் கை ஓஞ்சிருச்சுன்னு நினைக்காத, இப்போ என் கையை வச்சு உன் கையை பிடிக்க போறேன். அப்படின்னா என்ன ஆகும்? என் கையில் இருக்க ஸ்ட்ரென்த்து உன் கைக்கு வரப்போகுது. அல்லேலூயா. உன் கையை பிடிக்க போறேன், நீ சாதிக்கத்தான் போற. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன். அல்லேலூயா. எங்க ஆண்டவரே, ஒரு சாதனைக்கு வழியே இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? நம்ப கூட உங்களால முடியாதுங்க. நான் சொல்றேங்க, 2026ஆம் ஆண்டு இந்த யூடியூப்ல இந்த செய்தி இருக்கும், அன்னைக்கு இருக்கும். இயேசுவின் நாமத்தினாலே 2026 டிசம்பர்ல இதே செய்தி இருக்கும். திரும்பவும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், நான் பேசினதை போட்டு காமிக்கிறேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க, பெரிய சாதனையின் ஆண்டு இந்த 26வது ஆண்டு என்று நீங்க சொல்லுவீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒண்ணுமே சாதிக்க முடியலன்னு இருந்த என்னைய வச்சு என் கையை அவர் பிடிச்சி அவர் சாதிக்க வைக்க போறாரு இந்த ஆண்டுல.
ஹல்லேலூயா. அதிகாரத்தை கொடுக்க போறாரு, கனத்தை கொடுக்க போறாரு. யார் யாரெல்லாம் பிரைஸ் ஒரு பொருட்டாகவே உங்களை எண்ணலையோ அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. இது ஒரு பாடமா எடுத்துக்கங்க. அவன் என்னை மதிக்கல, இவன் என்னை கூப்பிடல. ஒருவேளை நீங்க கூப்பிட வேண்டிய ஆளா கூட இருக்கலாம் பாருங்க, ஆனா உங்களை கூப்பிட மாட்டான். சில நேரங்கள்ல பாருங்க, டேய் வாடான்னு கூட சொல்லிடலாம், ஆனா அப்படி சொல்ல மாட்டாங்க. பேர் கூட நம்மளை சொல்லி கூப்பிட வேண்டாம், டேய் வாடா நீ அப்படின்னு சொல்லி கூட கூப்பிட்டு இருந்திருக்கலாம். அப்பனா கூட என்ன செஞ்சிருக்கலாம், டேன்னு கூப்பிட்டான், உரிமையா கூப்பிட்டான்னு ஓடிடலாம். அதை கூட கூப்பிட மாட்டான். அல்லேலூயா. நம்மளே தேய்ச்சிருப்போம், என்னடா நம்ம அவ்வளோ தகுதி இல்லாமல் இருக்கோமா நம்மன்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 2026ஆம் ஆண்டில் நான் உன் வலது கையை பிடிக்க போகிறேன், நான் உன்னை கனப்படுத்த போகிறேன். நான் உன்னை கனப்படுத்தினா உன்னை சுற்றி இருக்கிறவன் உன்கிட்ட வந்து தான் தீரணுன்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பத்தில் எங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க சொல்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த வசனத்தை விசுவாசிங்க. இந்த 26ஆம் ஆண்டில் கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறாரு. உங்களை தேடி ஆள் வரும். பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த கிதியோன்னு பைபிளில் ஒருத்தன் இருந்தான் பாருங்க. கிதியோன்னு ஒருத்தன் மிகவும் பயந்த சுபாவம் உள்ளவன். மீதியானியர் அப்படின்னு ஒரு பெரிய படை இருந்துச்சு. என்ன படைங்க? பேர் என்னங்க? மீதியானியர். இந்த மீதியானியர் இஸ்ரவேல் தேசத்தில் வந்து என்ன செய்வாங்களாம், எல்லாத்தையும் கொள்ளை அடித்து, அவங்க பாருங்கள் எவ்வளோ ஒட்டேக், இந்த வயல் நெல்லெல்லாம் நட்டு அது வளர்ந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான் இந்த மீதியானியர். நல்லா வளர்ந்து பயிராகிற நேரம் அவன் பெரிய குதிரைப்படை யானைப்படையெல்லாம் கொண்டு வந்து இந்த நெல்லெல்லாம் அவன் சுருட்டிட்டு இந்த மீதம் இருக்கிற வயலெல்லாம் யாருக்குமே யூஸ் இல்லாமல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதான் நிலைமை. சில நேரம் பிசாசு அப்படி தான் பண்ணுவோம் பாருங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான் பாருங்க, சம்பளம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? காசு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான் பாருங்க, அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. சம்பளம் வந்து விழும் பாருங்க, அப்போ தான் ஒரு செலவு இழுத்து வைப்பான் பாருங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் கொடுப்போம், இல்லை வேற எவனாச்சும் பிடிங்கிட்டு போயிடுவான் பாருங்க. மீதியானியர் இப்படி தான் வந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் கிதியோன். ஜட்ஜஸ் 6:14-15-16 எடுத்துக்கோங்க. அவன் பேர் என்னது? கிதியோன். எல்லாரும் சொல்லுங்க கிதியோன். கிதியோன் அவன் பயந்த சுபாவம் உள்ளவன். அவன் என்ன செய்யறான்னா, திராட்சை ரசம் பிழிகிற இடத்துல அவன் கோதுமையை போரடித்து கொண்டிருந்தான். அது ஆக்சுவலி கிரேப் வைன் போடுற இடம். கிரேப் வைன் எடுக்கிற இடத்துல இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? கோதுமையை போரடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ என்ன அர்த்தம்னா, இவன் உள்ளே போய் பயந்து யாராச்சும் வந்துடுவாங்களோ, இருக்க கோதுமையை பிடுங்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்து போய் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன்ட்டு வந்து கர்த்தர் சொல்கிறாரு. பிரைஸ் காட். 14வது வசனம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, யாரை நோக்கி? கிதியோனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டினா, பயந்து போய் எவனும் வந்துடுவானா அப்படின்னு போர் அடிச்சிட்டு இருக்கான், இந்த கோதுமையை கிளியர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து கூப்பிடும்போது என்ன சொல்கிறாருன்னா, பிரைஸ் பராக்கிரமசாலி என்றார். என்னவா பேர்? என்னவா இவன்? உண்மையிலே யாரு? பயந்தாங்கோழி அப்படின்னே சொல்லுங்க. இவன் உண்மையிலே யாரு? பயந்த. கடவுளை இவனை கூப்பிடுறது என்னது? பராக்கிரமசாலியே, போர் வீரனே என்றார். நம்ம பார்வைக்கு சில நேரம் நம்ம யாரா இருப்போம்? பயந்தாங்கோழியில். ஆனால் கடவுள் பார்வைக்கு தான் நம்ம உண்மையிலே யாருன்றது அவருக்கு தான் தெரியும். உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றது அவருக்கு தான் தெரியும் பாருங்க. இப்போ பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ தான் மீதியானியர் கையில் இருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களையே என்ன செய்ய போற? காப்பாற்ற போறன்றார். யார்கிட்ட போய்? ஒரு பயந்தாங்கோழிட்ட போய். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றார். நான் பாருங்க, நம்ம கேஸ் தான். எனக்கு என்னைய பார்த்து பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க ஆண்டவர். சில நேரங்க பாருங்க, யாராச்சும் நம்மளை பார்த்து சொல்லிட்டா, ஐயோ தயவு செஞ்சு வேண்டாங்க,
பேசாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்ல தோணும் பாருங்க. ஏன்னா நம்மளை பார்த்து பெருசாக சொல்லுவாங்க பாருங்க. ஓ நீங்க பயங்கரமான ஆளு, அப்படியாமே இப்படியானேன்னு சொல்லி, அதெல்லாம் கிடையாதுங்க, நான் சாதாரணமான ஆளுங்க அப்படிதானே சொல்லுவோம். அதே மாதிரி தான் அவன் சொல்லியிருக்கான், மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளிய, சின்ன குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும், எங்கள் அப்பா வீட்டில் எல்லாரிலும் ரொம்ப சின்னவன், எவனும் மதிக்காத ஒரு ஆள் தான் நான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அடுத்த வசனத்தை வாசிப்போம். பிரைஸ் காட். அதற்கு கர்த்தர், எல்லாரும் சொல்லுவோம், அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். இங்கே தான் எனக்கு நீங்கள் கவனிக்கணும் பாருங்கள். மீதியானியர்ன்றது ஒரு தேசம், பெரிய யானைப்படை குதிரைப்படெல்லாம் வச்சுருக்கான். அவன் இந்த இஸ்ரவேலை நாசம் பண்ணிட்டு போகிறான். இப்போ ஆண்டவர் இந்த ஒரு மனுஷனாகிய கிதியோனை வச்சு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவங்களெல்லாம் அந்த மீதியானியர் கையிலேருந்து காப்பாற்றுன்றாரு. அதுக்கு கிதியோன் சொல்கிறான், ஆண்டவரே நான் என்னால் முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொன்னோன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பாய். அல்லேலூயா. என்ன சொல்ல வராரு? ஓம் பலத்தில், கவனிங்க, உன்னோட சொந்த பலத்தில் மீதியான் தேசத்திலிருந்து வரான் இல்லையா சண்டை போட, அதில் வர ஒருத்தனை கூட உன்னால் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. ஆனால் நான் உன் கூட இருந்தால் ஒரே ஒருத்தனை ஜெயிக்கிறது மாதிரி அத்தனை பேரையும் நீ என்ன செஞ்சிருவன்றாரு, ஜெயிச்சிருவேன். அதான் மேட்ரு. இப்போ நான் என் பலத்தில் போகிறதுக்கும் கர்த்தர் என் கூட வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. பிரைஸ் காட். நீ சண்டை போட்டேன்னா அதில் ஒருத்தனை கூட உன்னால் தொடக்கூட முடியாது. ஏன்னா உன்னை விட பல மடங்கு பலன் அந்த ஒருத்தனுக்கு இருக்கும். ஆனால் நான் உன் கூட இருந்தால் ஒருத்தனை அடிக்கிற மாதிரி அத்தனை பேரையும் அடிப்பணின்றாரு. அதான் கர்த்தருடைய பலன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிரைஸ் காட், உங்கள் கை செஞ்சிச்சுன்னா ஒன்றையுமே உருப்படியாக நம்மளால் செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் வலது கையை பிடிக்க போகிறேன். உன் வலது கையை நான் பிடிச்சா ஒன்றுமே செய்ய முடியல ஆண்டவரேன்ட்டு நீ இருந்த நீ எத்தனை காரியத்தை செய்து முடிக்க போகிறாய் என்பதை பாருன்றார் கர்த்தர். அல்லேலூயா. பிரைஸ் காட். இப்போது ஃபஸ்ட்டு ஆண்டவர் இந்த 2026 என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, அல்லேலூயா, ஓய்ந்து போயிருக்கிற அல்லது தளர்ந்து போயிருக்கிற உன்னுடைய கனத்தை, உன் கனத்தின் கரத்தை, அல்லேலூயா, சாதிக்கவே முடியலைன்னு சொல்கிற உன்னுடைய வலது கரத்தை நான் பிடிக்க போகிறேன். நான் பிடிச்சிட்டா அந்த கை உன் கை இல்லை, அது என் கை. பிரைஸ் காட். ஃபஸ்ட்டு நான் உன் கையை தான் பிடிக்க போகிறேன். யாராவது உங்கள் கையை பிடிச்சி ஷேக்கிங் கொடுத்துட்டு நான் பார்த்துக்கிறேன் போயிட்டு வாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிங்க. சும்மா தூரத்துலேருந்து நான் பார்த்துக்கிறேன் போயிட்டு வாங்கன்னா நம்ப முடியாது. நான் பார்த்துக்கிறேன் போயிட்டு வாங்க அப்படின்னா ஐயோ வருவானா இல்லையா அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்குது. யாராவது கையை பிடிச்சி நமக்கு நான் இருக்கேன் போயிட்டு வாங்கன்னா எப்படி இருக்கும்? மனசுக்குள்ளே ஒரு தைரியம் வரும் பாருங்க. சொல்லிட்டாரு. சமீபத்தில் என்னுடைய சித்தப்பா ஒருத்தர் தவறிட்டார். அவருடைய பசங்க, வாலிப பசங்க, சின்ன பசங்க, அவர் தவறிட்டார். தாயும் இல்லை. அவர் தவறின உடனே அந்த 2 பசங்களும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவர் தவறுனதை அறிந்து அந்த கம்பெனிக்காரவங்க அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த 2 பசங்களை பார்த்து, நான் இருக்கிறேன் உங்களுக்கு அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு என்ன தரப்போகிறேன், வீடு நான் ஏற்பாடு பண்ணி குவார்ட்டர்ஸ் தரப்போகிறேன் அப்படின்னு அவர் கை கொடுத்து தட்டி கொடுத்துட்டு போயிட்டார். நாங்கள் அங்கே போயிருந்தோம், இது நடந்திருக்கு. இங்கே 2 வாரத்துக்குள்ளே எங்களுக்கு செய்தி வருது, அவங்களுக்கு அங்கே வீடு கொடுத்து அந்த பசங்களை அங்கே வச்சுட்டாங்களாம். என்ன அர்த்தம்? அந்த அதிகாரத்தில் இருக்கவங்க உங்கள் கையை பிடிச்சி ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க செய்வாங்க. எனக்கு கர்த்தர் இந்த 26ல் ஃபஸ்ட்டு உங்களை என்ன செய்ய போகிறாருன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கையை தான் பிடிச்ச போகிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கையை பிடிச்சி என்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு பயப்படாதே. அல்லேலூயா. எதுக்கு பயந்துருக்கீங்க? என்ன பயம் உங்களுக்கு? எதிர்கால பயமா? பிரைஸ் காட். பிஸ்னஸ் மேலே பயமா? என்ன செய்கிறதுனே ஒன்றுமே தெரில பயமா? உயிர் மேலே பயமா? மரண பயமா? பணம் இல்லைன்னு பயமா? குழந்தைங்களை குறித்து பயமா? பிரைஸ் காட். அல்லேலூயா. ஊழியத்தை குறித்து பயமா? ஆண்டவர் சொல்கிறாரு, கையை பிடிச்சிக்கிட்டு
அல்ல, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதை? உங்கள் கையை தாங்க, வேற யாருக்கோ பேசலை. இங்கே வந்து என் வார்த்தை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு தான் பேசுகிறாரு. நீ பயப்படாத. அல்லேலூயா. ஏன் பயப்படாத? அல்லேலூயா. எதுக்காக பயப்படாதன்னு சொல்கிறாரு? பிரைஸ் காட். நான் உங்கூட, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். நீ பயப்படாத. சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். இந்த 2026ஆம் ஆண்டு, எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள், இந்த 2026ஆம் ஆண்டு கர்த்தர் என்னுடைய வலது கையை பிடித்து என்னை பார்த்து நீ பயப்படாதே என்று சொன்னார். அவர் எனக்கு துணை நிற்க போவதாக சொல்லி இருக்கிறார். நான் அதை விசுவாசிக்க போகிறேன். அல்லேலூயா. சொல்லுவோமா? பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஸோ அவர் நமக்கு துணை நிற்பதினாலே என்ன பலன்? அவர் எனக்கு துணையாக இருந்தால் என்ன நடக்கும்? எரேமியா 20ஆம் அதிகாரத்தின் 11வது வசனம், 2 வசனங்களை சொல்லி நம்ம முடிப்போம். நான் முடிச்சு கரெக்டாக உங்கள்கிட்ட கேட்பேன் என்னென்னா இப்போ பேசணும்னு. ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் இதை நினச்சக்கூடாது, மறக்கக்கூடாது. 2026 கர்த்தர் வந்து எனக்கு ஷேக்கன் கொடுத்த வசனம்னு நினச்சிக்கணும். எந்த கையை பிடிச்சி? அதே தான், அவர் கையை பிடிச்சிட்டார் எனக்கு. அப்போ வேற யாரும் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் கை கொடுத்துட்டா இந்த என் வலது கை அவர் கை தான். அல்லேலூயா. பிரைஸ் காட். வாசிப்போம் 20:11. கர்த்தரோ, எல்லாரும் சொல்லுவோம், ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு, என் கூட இருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? ஜோக்கராவா? ஜோக்கரா இருக்காரா? என்ன என்னோடு கூட இருக்க இயேசு ஜோக்கரா இருக்கிறாரா? பயங்கரமான பராக்கிரமசாலி, எதையும் அவரால் செய்ய முடியும். மிகப்பெரிய பலசாலியா இயேசு ஏன் கூட இருக்கிறார். அதனால தான் அந்த ஆகையால்ன்ற வேர்டு. ஆகையால் வாசிப்போம், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். என்னை எல்லாம் யாரெல்லாம் துன்பப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, பிசாசு உங்களை துன்பப்படுத்தணும்னு நினைக்கிறானா, அவனுடைய ரிசல்ட் என்னன்னா அவன் இடருவான். காரணம், கர்த்தர் பராக்கிரமசாலியா என்னோடு கூட. நீங்கள் விளங்காமல் போகணும், நீங்கள் நாசமாக போயிடணும், உருப்படாமையே நீங்கள் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க தடுமாற ஆரம்பிச்சிருவாங்க. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் வளர்ந்துடக்கூடாது, உங்கள் வளர்ச்சி அவங்களுக்கு, சிலவங்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஒருத்தவங்க வளர்ந்துட்டா பிடிக்காது அப்படின்னு உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கிறவங்கலாம் இடற ஆரம்பிச்சிருவாங்களாம். அதுக்கடுத்த வசனம் என்ன சொல்லுது? தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். கடைசியாக அதை வாசிப்போம், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு, மறக்கவே முடியாத ஷேம் அவங்களுக்கு வருமா? உங்களை எத்தனை முறை ஷேம் பண்ணியிருப்பாங்க? உங்களை எத்தனை முறை தலைகுனி வச்சுருப்பாங்க? அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஷேம் அவங்களுக்கு வருமா? ஏன் தெரியுமா? அவங்க உங்களை வெட்கப்படுத்தினதுனால. ஏன் இதெல்லாம் சம்பவிக்குதுன்னா, கர்த்தர் பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஆமேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நான் சொல்லுவேன் ஆமேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே ஆகட்டும் அப்படின்ற மீனிங் தான் ஆமேன். சரிங்களா? கிறிஸ்டியன்ஸ் வந்து ஆமேன்னு சொல்கிறாங்கல்ல, ஆமேன்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரியே ஆகட்டும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ சொல்லுங்கள், இந்த 2026ஆம் ஆண்டு நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நீங்க தலை குனிந்து போவதில்லை. பிரைஸ் காட். உங்க சத்துருவுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. அல்லேலூயா. உங்களை கனப்படுத்துவாரு. அல்லேலூயா. நீங்க பிறர் மதிக்க தகுந்த ஸ்தானத்துல தான் இருப்பீங்க. ஆமென் சொல்லுவோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. நான்லாம் யாருங்க அப்படின்ற வார்த்தையே உங்க வாயில வராது. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கனத்தை கொடுக்க போறாரு. பிரைஸ். உங்களுடைய ஸ்டேட்டஸ், அல்லேலூயா, உங்களுடைய அத்தாரிட்டி, உங்களுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் ஆண்டவருடைய ஸ்டேட்டஸாக மாறப்போகுது. காரணம், அவரே உங்க வலது கையை பிடிச்சிவைகள் எல்லாம் சொல்ல போகிறார். வாசிப்போமா? சங்கீதம் 121:2 வாசிப்போம். சாம் 121
2. Praise God. Hallelujah. Let's all read. நம்ம சேர்ந்து வாசிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, எல்லாரும் சத்தமா, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்னங்க உங்களுக்கு தேவை? இந்த வருஷம் உங்களுக்கு என்ன தேவை? என்ன தேவையை நினச்சிங்க அங்கே உட்காந்துருக்கீங்க? எனக்கு அது நடந்தா, எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா, அது அங்கே இது மட்டும் சரியாயிடுச்சுன்னா, எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த வசனம் விசுவாசமாக சொல்லுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரப்போகுது? ஒத்தாசை வரப்போகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பியூன்ட்டு இருந்து இல்லை, இந்த பியூன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்க கொஞ்சம். இன்னும் அங்கே உட்காந்துருக்க அக்கௌண்டன்ட் இல்லை, யார்கிட்டருந்து உங்களுக்கு ஹெல்ப் வரப்போதான்? எம்டிகிட்டேருந்து, அந்த கம்பெனி ஓனர்கிட்டருந்தே அவரே உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. ஒரு மனுஷன்ட்டு இருந்தல்ல, கர்த்தரே உங்களுக்கு வழி ஆயத்தம் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு, உங்களை தூக்கி விட போகிறாரு. பிரைஸ் காட். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் இந்த 26ஆம் ஆண்டு 2026 ஆண்டவர் நம்முடைய வலது கையை பிடித்து, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இப்போ நம்ம வேலை என்னன்னா, சிம்பாலிக்கா நம்ம எழுந்து நிற்போம். 5 நிமிடங்கள் தான் இருக்கிறது. இப்போ எது உங்கள் வலது கரம்? பிரைஸ்கார். உங்கள் வலது கரம் கொண்டு வந்தவங்களாம் உயர்த்தி காமிங்க பார்ப்போம். வலது கரத்தை வீட்டில் வச்சுட்டு வந்தவங்களாம் பரவாயில்ல, வலது கரத்தை கொண்டு வந்தவங்க உயர்த்தி காமிங்க பார்ப்போம். இப்போ இந்த கையை அவர் தானே சொன்னார், வாக்குத்தத்தம் கொடுத்தாரா இல்லையா? கிட்டார் வாசித்து வலது கையை தூக்காமல் விட்டேன்னா நீ மிஸ் பண்ணிடுவேன். அல்லேலூயா. அதுதான் சொல்லிட்டேன். கீபோர்ட் கிட்டார் வாசிக்கலனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறத கரெக்டாக பண்ணுவேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. பார்த்தியா, நீ மிஸ் பண்ணியிருப்பேன் நேரம். வசனம் என்ன சொல்லிச்சு? கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. உங்களை எங்கே பிடிக்க போகிறாரா? இந்த வலது கையை தான் பிடிக்க போடு. பிடிச்சு நீ பயப்படாதே நான் உனக்கு. அப்போ இந்த கையை அவர்கிட்ட நீங்கள் விசுவாசத்தில் கொடுக்க போகிறீங்க. என்ன செய்ய போகிறீங்க? விசுவாசத்தில் கொடுக்க போகிறீங்க. கர்த்தாவே சொல்லுங்க, கர்த்தாவே என்னுடைய வலது கையை நீர் பிடித்து கொள்ளும்படியாய் இந்த புதிய ஆண்டிலே நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். நீர் என்னை பிடித்து இந்த என் வலது கையை பிடிச்சு, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னீங்களே, உமக்கு நன்றி. நீர் என் கரத்தை சொல்லுங்க பாப்பா, நீர் என் கரத்தை பிடித்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி. நான் பயப்பட போவதில்லை, காரணம் நீர் எனக்கு துணை நிற்கிறீர். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உம்மாலே இந்த வருஷத்துல எனக்கு ஒத்தாசை வரப்போகிறது கர்த்தாவே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்திருக்கிறபடினால் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாமல் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, நிறைய காரியம் சொன்னது. ஏன்னா நான் என்னென்னமோலாம் வாசிக்கிறாங்க அப்படின்னு, அப்படியெல்லாம் கவலை இல்லை. உங்களுக்கு புரிஞ்சோ புரியலையோ, இயேசு அல்லேலூயா உங்களுடைய ரட்சகராக இருக்கிறார். உங்களுடைய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவரால் மாற்ற முடியும். இயேசுவால் மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையும் கிடையவே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இயேசுவே என்னுடைய இருதயத்திற்குள்ளே நீங்கள் வாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் ஆண்டவராக இருங்கன்னு சொன்னால் போதும், உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். பிரைஸ் காட். கிறிஸ்தவம் ஒரு மதமே கிடையாது, இது ஒரு மார்க்கம் தான், வாழுகிற வழி கிறிஸ்தவம். அல்லேலூயா. இப்போ எல்லாரும் நம்முடைய மனதிலே கை வச்சு சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்களோட கூட சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய உள்ளத்திற்குள்ளே நீர் வாரும். நீர் என் ரட்சகராய் என் ஆண்டவராய், சத்தமாக சொல்லுங்க, என் ஆண்டவராய் இருக்க வாரும். இயேசு என் ஆண்டவர் என்று நான் இருதயத்திலே விசுவாசிக்கிறேன், அதை என் வாயினாலே நான் அறிக்கை செய்திருக்கிறேன். அதனால் இந்த நாள் முதல் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed new year. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல புது வருடத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் வலது கையை பிடித்து, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்ய போகிறீர். நீங்க எங்களுக்கு துணையாக இருந்தா வேற என்ன ஆண்டவரே எங்களுக்கு வேணும்?
நீங்களே எல்லாவற்றையும் உடைய கர்த்தரே எங்க துணையாய் நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது ஆண்டவரே? எல்லாவற்றையும் நீங்களே பார்த்துக்கொள்ள போறீங்க. அதற்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கிளாரன்ஸ் பிரதர் ஜெஸ்லின் ஆசீர்வதிங்க. பிரின்ஸ் சிஸ்டர் ஆசீர்வதிங்க. சோபனா சிஸ்டர் இருதயசாமி பிரதர்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பூபதி பிரதர்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுபத்ரா சிஸ்டர்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எனக்காக மனைவி ஜெரஞ்சனின்காய், எங்கள் சபையை சார்ந்த எல்லாருக்காக, இந்த RGF ஆண்டவரே குடும்பத்தார் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். பிரேயர் ஃபெலோஷிப்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். பைபிள் காலேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸ்க்காய் நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லார் மேலேயும் இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பேசுறோம் கர்த்தாவே. நீர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். இவ்வண்ணமாய் ஆசீர்வாதமாய் இந்த ஆராதனை எங்களுக்கு முடித்து தந்தபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீண்டுமாய் நாங்கள் ஒன்று சேர்ந்து கர்த்தர் நல்லவர் என்று உயர்த்த உம்மை துதிக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் பாதுகாப்பு பராமரிப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருமுறை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Have a great and blessed new year. Praise God. See you again. Bye bye. Praise God. Hallelujah.